பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் யானைகளுக்கு நடத்தப்பட்ட பொங்கல் விழாவை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். வனம் மற்றும் அங்குள்ள யானைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பொள்ளாச்சியை அடுத்துள்ள டாப் ஸ்லிப்பில் கடந்த 5 ஆண்டுகளாக யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. வனத்துறை சார்பில் நடத்தப்படும் இவ்விழா இந்த ஆண்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு டாப் ஸ்லிப்பில் வனத்துறை பணியாளர்கள் மண் பானைகளில் பொங்கல் வைத்தனர். பின்னர் பயிற்சி முகாமிலிருந்து 2 குட்டி யானைகள் உட்பட 11 கும்கி யானைகள் அழைத்து வரப்பட்டு பொங்கல், சுண்டல், வெல்லம், தேங்காய், வாழைப்பழம் ஆகியவற்றை கலந்து உருண்டையாக கொடுக்கப்பட்டது. இவ்விழாவை குடும்பமாக வந்து பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். நாட்டின் பாரம்பரிய விலங்கான யானைகளுக்கென்று கடந்த 5 ஆண்டுகளாக தனி ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக பசவராஜ் தெரிவித்தார். நமது இந்திய நாட்டில் யானையை ஒரு பாரம்பரிய வனவிலங்காக இந்த ஆண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால அதோட இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இதுக்கே தனியாக ஒரு நாளை ஒதுக்கி வச்சு இந்த யானை பொங்கலை டாப் ஸ்லிப்பில் கொண்டாடிக்கின்றோம். யானைகளுக்காக நடத்தப்படும் இவ்விழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இந்த விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று பார்வையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். யானை பொங்கல் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கே. இப்பதான் பொங்கல் வச்சாங்க, இப்பதான் எல்லா யானையும் பார்த்திருக்கேன். ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா சிறப்பா இருக்கு. பொங்கல் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த தடவை நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா வருஷமும் நடக்கணும். இந்த விழா முடிந்ததும் கும்கி யானைகள் கண்ணாடி மாளிகை புல்மேடு பகுதிக்கு அணிவகுத்து சென்றன. பின்னர் விழாவுக்கு வந்த மக்களுக்கு துதிக்கையை உயர்த்தி நன்றி தெரிவித்துக் கொண்டது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.